பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் இவர்கள் வாழ்வில் உறவு வலுப்படும். தைரியமும் உற்சாகமும் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். காரணமே இல்லாமல் தேவையில்லாமல் அசிங்கம், அவமானம், பழி, பாவங்கள் இவைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒரு தெய்வமாவது நம் கண்ணை திறக்காதா? பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது? ஏதாவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த, மகான்கள் அருளிய, சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லாம் வல்ல தெய்வமே ராசியாக கொண்டுள்ள சிம்மராசி அன்பர்களே, காலபுருஷத்திற்கு 5வது ராசி, சூரியனுடைய ஆட்சி வீடு, செவ்வாயின் நட்பு வீடு. இப்படிப்பட்ட நிலையில் சிம்மராசி அன்பவர்கள் சூரிய பகவான் ஆளக்கூடிய சிம்ம ராசியினர். அவரை போலவே தலைமை தத்துவம், தலைமை பண்பு கொண்டவர்களாக விளங்குவீர்கள். உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் ஒரு தூய்மை இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பிரகாசிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னிலை முன்னிலைப்படுத்தி தன் பேச்சாலும் வாக்காலும் நயம்பட, கள்ளம் கபடம் இல்லாமல் விகடகவியாக பேசி அனைவரையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து அந்த இடத்தில் தான் ஒரு மிகச்சிறந்த அதிபுத்திசாலி தனத்தை காட்டக்கூடிய சிம்மராசிக்காரர்கள். கோபம்தான் இவர்களின் பலவீனம். கத்தி பேசுதல், கூட்டத்தில் கத்துதல், வேலைக்காரர்களை முரட்டுத்தனமாக பேசுதல் இவர்கள் இதனுடைய மைனஸ். பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் இவர்கள் வாழ்வில் உறவு வலுப்படும். தினமும் சூரிய நமஸ்காரம், தினமும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குணம், வாழ்க்கையில் பெயர் புகழ் அந்தஸ்து உள்ள நவக்கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான். இந்த சூரியன் காலபுருஷத்தில் 5வது ராசியாக வரக்கூடியது நெருப்பு ராசி. அதாவது நெருப்பு ராசி மட்டுமல்ல, அது மலையில் இருக்கக்கூடிய ஜோதியை குறிக்கக்கூடியது. நிலையான மனநிலை கொண்டவர்கள், சிந்தனை மற்றும் செயலிலும் பேரும் புகழும் இருக்கும். தைரியமும் உற்சாகமும் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். ஒரு வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு கூட்டம், ஒரு அணி இப்படி வழிநடத்தி போவீர்கள். உங்களுடைய நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும். அதிக பிடிவாத குணம் இருக்கும். எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய டாமினேஷன் வாய்ஸ் உள்ள உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். ஒருவரை பாராட்டவும் தயங்க மாட்டீர்கள், தூக்கி எறியவும் தயங்க மாட்டீர்கள். உங்களுடைய மனம் அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவம் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட துறையில் வருமானத்தை ஈட்டி விரயத்தை சந்திப்பீர்கள். குழந்தைகளை பற்றி சதா சர்வகாலமும் கவலைப்படுவீர்கள். சிம்மராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, உங்கள் குழந்தைகள் நன்றாக கல்வி, கேள்வி, ஞானம், வித்தை இருப்பார்கள். பெரும்பாலும் சிம்மராசி குழந்தைகள் அவர்கள் குடும்பத்தை விட்டு வெகுவாக பிரிந்து கல்வி கற்க இருப்பார்கள். உங்களுடைய குறை அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் அதிகரிக்கிறது.
பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது. சிந்திக்காமல் யோசிக்காமல் படக்கணும் பேசிவிடுவீங்க. பலமுறை யோசித்து பேசுவது அவசியம். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் இருக்கும். ஆடம்பர வாழ்க்கையை கூட வாழ ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய நன்மையை சந்திக்கப் போகிறீர்கள் என்பதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சரியான பரிகாரம் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? காரணமே இல்லாமல் தேவையில்லாமல் அசிங்கம், அவமானம், பழி, பாவங்கள் இவைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு உங்களுடைய ராசியில் இடம்பெற்றுள்ள மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம், அதாவது சூரியனுடன் கேது, சூரியனுடன் சுக்கிரன், சூரியனுடன் சூரியன் என்று 3 வகையான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நட்சத்திரங்களில் உள்ள உங்களுக்கு, குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைக்காளியை வணங்கி வழிபட வேண்டும். இந்த ஆண்டு பிறந்தவுடன் சிதம்பரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தில்லைக்காளி கோயிலுக்கு முன்னதாகவே இருக்கும் தில்லைக்காளி அம்மன், அந்த அம்மனுக்கு எண்ணெய் காப்பு போட்டு, தைல காப்பு கூட போடலாம், போட்டு அதற்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்யலாம். தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் விரவி அறுப்பானே என்று வரும். அதுபோல் உங்களுடைய அல்லல்கள் துன்பங்களை போக்க அங்கே தில்லைக்காளிக்கு சிகப்பு பட்டாடை வாங்கி உடுத்தி, அம்மனுக்கு ரோஜாப்பூ மாலை வாங்கி சாத்தி, பானக்கம் கரைத்து வைத்து அந்த அம்மனுக்கு நீர்மோரும் அதே போன்று பல வகைகளையும் செய்து இறைவனுக்கு பாயாசம் செய்து வணங்கி நைவேத்தியம் பண்ண வெற்றி உண்டாகும். அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய குருவுக்கும் சனிக்கும் சென்று கோச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்க வழிபட வேண்டும். பால் அபிஷேகம் செய்ய வேண்டும், விளக்கு ஏற்ற வேண்டும். அதே போல் உங்களுக்கு 26 நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 13 தீபம் ஏற்றி வழிபடணும். அதேபோல் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மூலனூரில் இருக்கக்கூடிய கரூரில் விஞ்சியம்மன் ஒரு கோவில் இருக்குது. கரூரில் மூலனூர் பக்கத்தில் அந்த ஸ்தலத்திற்கு போய் வந்தீர்களானால் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய கோவில்கள் எல்லாம் பரிகார ஸ்தலங்கள், எனர்ஜி கோவில்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய பேராற்றல் உங்களை காத்து ரசித்து கொண்டே இருக்கும். இந்த புத்தாண்டில் காரணமே இல்லாமல் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு நல்ல பாதுகாப்பு இருப்பதற்கு புத்தாண்டு அன்று இந்த கோவிலுக்கு சென்று கோவிலினுடைய நடைமுறை தெரிந்து அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனைகள் செய்து இறைவனை மனம் குளிர கண்டு ரசித்து வந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் பனிபோல் விலகிவிடும். வணக்க நேயர்களே, இப்போ நாம் மேசராசி சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம் ஒரு வீடியோனா அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், 6 முறை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை, சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.